உச்சநீதிமன்றம் மதுக்கடைகள் விவகாரத்தில் கொடுத்த தீர்ப்பை நீங்கள் நிச்சயம் நன்கு அறிந்திருப்பீர்கள். தேசிய மாநில நெடுஞ்சாலை ஓரமாக மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்ற அதிரடி உத்தரவை உறுதி செய்திருக்கிறது நீதிமன்றம். ஏற்கனவே மதுவிலக்க இந்த புதிய அதிமுக அரசாங்கம் தன்னுடைய கொள்கையாக அறிவித்து ஏற்கனவே கடைகளை மூடி வந்த ஒரு சூழ்நிலையில் இந்த உத்தரவால் ஒரு 2000 கடைகள் மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை எட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு மேஜர் சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப் என்று தான் பார்க்க வேண்டும். இதனால் ஒரு வருவாய் இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈடுகட்டப்படுமா, அதையும் மீறி இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு விரிவு செய்யுமா, இல்லை இதில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸும் அணுகப்படுமா, மதுவிலக்கை பரிபூர்ண முழு மதுவிலக்கை நோக்கியதா மதுக்கடைகள் தீர்ப்பு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவாதிக்கலாம். அதிமுகவுடைய தோழமை இயக்கமான தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்களும், அதே போல திரு சிவ இளங்கோ சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய திரு சிவ இளங்கோ அவர்களும் நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு சிவ இளங்கோ அவர்களுடைய முதற்கட்ட கருத்து. தீர்ப்பு மகிழ்ச்சி தரக்கூடிய தீர்ப்பு. ஏன்னா ஏற்கனவே இந்த வழக்கு ஒரு 10 ஆண்டுகளாக வெவ்வேறு வழக்குகள் இருந்து கடைசியாக இப்போ பாமக சார்பில் பாலு அவர்களுடைய வழக்கினுடைய இதுதான். இதை உடனடியாக ஒரு மத்திய அரசு இதில் இந்த தீர்ப்பிலே மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி உச்சநீதிமன்றம் கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த அரசாங்கம் உடனடியாக முதல் கட்டமாக படிப்படியான ஒரு மதுவிலக்கை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 கடைகளை மூடினாங்க. இப்போ இந்த ஒரு 2000 கடைகள் மூடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது இதை நீங்கள் ஏற்கனவே வச்சது மாதிரி திருப்பி வைக்கிறது கடையினுடைய வாசலை, இது தேசிய நெடுஞ்சாலையில் இல்லை, இப்போ பஞ்சாயத்து ரோட்டில் இருக்குது அப்படின்னு இல்லாமல் இதை படிப்படியான மதுவிலக்கின் 2வது நிலையாக இந்த 2000 மதுக்கடைகளை மூடுங்கள், மீண்டும் திறக்காதீர்கள் என்பது தான் எங்களுடைய இதை பதிலாக இருக்குது. ஏன்னா திரும்ப நீங்கள் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் மார்ச் 31 வரையும் கூட நீங்கள் செல்லாமல், ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் இந்த போதிய கால அவகாசம் இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் உடனடியாக நீங்கள், ஏன்னா தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது படிப்படியான மதுவிலக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு 500 கடைகள் மூடுங்க, வரவேற்கக்கூடியது. இந்த 2000 கடைகளை மறு கடையில் எங்கேயும் நீங்கள் திறக்காதீங்க. ஒன்று. 2வது, கிட்டத்தட்ட ஒரு 3500 4000 பார்கள் இருக்குது இந்த 6000 கடைகளில். அந்த பார்களை உடனடியாக மூடுங்கள், மறுவாழ்வு மையங்களை ஏற்படுத்தணும். ஏன்னா இதனால் நிறைய குடிநோயாளிகள் இருக்கிறாங்க, பாதிப்புகள் நிறையா வருகிறது. அதனால் அந்த மறுவாழ்வு மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பது சட்ட பஞ்சாயத்து இயக்கம் தொடர்ச்சியான கோரிக்கையாக இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் இப்போ புதிதாக பன்னீர்செல்வம் தலைமையில் பொறுப்பேற்றுள்ள இந்த அரசாங்கம் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாக முதற்கட்டமாக நீங்கள் அவ்வளோ நாள் காத்திருக்க வேண்டியலை. இந்த 2000 கடைகளை மூடி அடுத்த கட்டம் நாங்கள் அம்மாவின் வழியாக நடப்போம் என்று நீங்கள் உண்மையிலேயே கூறுகிறீர்கள் என்றால் இந்த 2000 கடைகளை உடனடியாக மூடி நீங்கள் அஞ்சலி செலுத்துங்கள். அடுத்தது, மக்களின் போராட்டங்களாக நிறைய மக்கள் போராட்டங்கள்னால இந்த கடைகள்லாம் மூட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகள்லாம் இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் மாநில நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளை தவிர்த்து பள்ளி கல்லூரிகள் தேவாலயங்கள் உள்ள கடைகள்லாம் மூட வேண்டும் பல்வேறு போராட்டங்கள் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் உள்ளிட்ட நிறைய இயக்கங்கள் போராடி இருக்காங்க. அந்த கடைகளை மூடுவதற்கு முன்னுரிமை கொடுத்து மூட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அவர் சொல்றதுல 2 விஷயம் ரொம்ப கவனிக்கத்தக்கது. ஏற்கனவே கூட இது போன்ற தீர்ப்பு, இந்த தீர்ப்புடைய முந்தைய வடிவெல்லாம் பார்க்கும்பொழுது கடைகளை நெடுஞ்சாலை நீக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, தேசிய நெடுஞ்சாலைகளை நீக்குங்க அப்படிங்கும்போது சில கடைகளுடைய கதவுகள் மாற்றப்பட்டு இப்போ இது தேசிய நெடுஞ்சாலையில் இல்லை, இந்த பக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னதை நம்ம கேள்விப்பட்டோம். அதை குற்றச்சாட்டாக எழுந்தது. சில கடைகள் மாற்றப்பட்டன ரொம்ப அருகிலேயே, நெடுஞ்சாலைகளுக்கு ரொம்ப அருகிலேயே. அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த கடைகள் மாற்றப்படாமல் இந்த கடைகள் முற்றிலும் மூடப்படணும். இந்த எண்ணிக்கை அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டு குறைந்த கால அவகாசத்தில் செய்யணும் அப்படிங்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான கோரிக்கை இல்லையா? மறைந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கடந்த அந்த தேர்தல் அறிக்கையிலே கொடுத்தது போல் அவங்க வந்ததோடு அந்த பதவியேற்றதோடு 500 கடைகளை மூடினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் அதை தொடர்ச்சியாக செயல்படுத்துவார்கள் என்ற அம்மாவுடைய அந்த தொடர் திட்டங்களை செயல்படுத்துகின்ற அரசாகத்தான் இன்றைய அதிமுக அரசு இருக்கிறது. ஆகவே இதற்கு சந்தேகப்படுவதோ இல்லை கேள்விகளை கேட்பதோ, முதல் நடந்த கருத்துக்களை இங்கே கூறுவதோ, இல்லை அருமை சகோதரர் சொன்னது போல சொன்னவுடன் நாளைக்கே 2000 கடைகளையும் மூடிவிட்டு என்ன செய்வது என்பதை யோசிக்காமல் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறது அந்த கருத்து இருக்குது. அதையும் தாண்டி அரசு ஏப்ரல் 2017 மூடுங்கிறது தான் உத்தரவு இருக்குது.
அதுக்கு முன்னால் அதுக்குண்டான நிலைகள் என்ன, மறுவாழ்வு மையங்களை உருவாக்குவது, தொடர்ச்சியாக அந்த வருமானத்துக்கான செயல்பாடுகள் எப்படி, அதில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற அந்த நிலை. நீங்கள் கடந்த முறை 500 கடைகளை மூடும்போது அதனுடைய வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் அதே போல் வேறு கடைகளில் மாற்றி வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, யாரையும் வெளியே அனுப்பலை. அதுபோல் இப்போ இந்த தடவையும் நீங்கள் செய்யும்போது அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்த செய்ய முடியாதா? ஏன்னா நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறீங்க முதல் கையெழுத்துகள்லேயே இது நடைமுறைக்கு வருது, உடனடியாக ஏற்பாடு நடக்குது. ஸோ அப்படி ஆட்சிக்கு வந்த உடனே முதல்லையே செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை ஏப்ரல் வரைக்கும் எதற்காக பொறுத்திருக்கணும்? அதுக்கு முன்னாடியே செய்ய முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னுதாரணம் இருக்கு 500 கடைகளை பொறுத்த வரைக்கும். இருக்கும்போது 2000 கடைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷல் கேஸா அவர் சொல்றது போல தமிழக முதலமைச்சராக இருந்த செல்வி டாக்டர் ஜெயலலிதா இதை கொள்கையாக அறிவித்தார். அப்படிங்கும்போது அவருடைய கொள்கைகளை நிலைநாட்டுவதுதான் தமிழக அரசனுடைய கடமை. அவர் அதை சொல்லுகின்ற பொழுது அவருக்கு செலுத்துகின்ற அஞ்சலியாக அரசே முழுமையாக அஞ்சலி செலுத்தி அவருடைய திட்டங்களை முழுமையாக மக்களுக்காக செயல்படுத்துகின்ற ஒரு அரசாகத்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையிலான அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. அதனால இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசு இதற்கான திட்டங்களை சரியாக செயல்படுத்தும், மதுவிலக்கை கொண்டு வருவோம், படிப்படியாக கொண்டு வருவோம் என்று திட்டத்திலே இருக்கிறது. கண்டிப்பாக செயல்படுத்துவார்கள் என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்வதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையை ஏற்ற அரசு கண்டிப்பாக செயல்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்தும் அதில் சந்தேகப்படுறதுக்கும் எந்த வாய்ப்பு இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. இல்லை, இதில் நடைமுறையில் கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு 2000 கடைகள், அதுவும் நெடுஞ்சாலை ஓரமான கடைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அந்த ஊழியர்களுக்கு மாற்று ஏற்பாடு, அதை மையப்படுத்தி எவ்வளோ டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு, இதெல்லாம் செய்யாம அப்படியே இந்த கடைகளை மூடுவோமானா அது வேற ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். கேரளா மாதிரி ஆபத்தான விளைவுகள்லாம் ஏற்படுத்தும். அதையும் சமாளிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கருத்தாரு. ஏன்னா அதுக்கான திட்டங்கள்லாம் நிறைய வல்லுநர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒரே டயத்தில் மூடுனாக்கா என்னென்ன பின் விளைவுகள் ஏற்படும், அதை சமாளிப்பது எப்படி என்பதற்கான இப்போ உடனடியாக எல்லாத்தையுமே கூட சொல்ல. இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி எதெல்லாம் தேசிய மாநில நெடுஞ்சாலைகள் இருக்குதோ அதை நீங்கள் உடனடியாக மூடுங்க. பார்களை நீங்கள் மூடுங்க. நீங்கள் தமிழக அரசினுடைய மதுவிலக்கு திட்டத்தை இந்த கால வரையறையை அறிவிங்க. பக்கத்து மாநிலமான கேரளாவில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் 10 ஆண்டுகளில் 10% குறைப்போம். இதோ ஒன்று நீங்கள் தமிழக அரசினுடைய மதுவிலக்கு கொள்கை என்ன? இது வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படுவோம் அப்படிங்கிறது தான் தேர்தல் வாக்குறுதியாக இருந்துச்சு. நாங்கள் 2017 டிசம்பர் இல்லை 2018 டிசம்பர் இதுக்குள்ளே நாங்கள் முழுவதுமாக பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் அமல்படுத்தப்படும். அதில் இந்தந்த காலகட்டங்களில் இவ்வளவு கடைகளை நாங்கள் குறைப்போம். இவங்களுக்கு, இந்த ஊழியர்களுக்கு, அதில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்று ஏற்பாடுகள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி கஷ்டம் வரணும். அப்போ அது முன்னாடியே அதுக்கான வல்லுநர்களை அமைத்து என்ன பிரச்சனை ஏற்படும், அவங்களுக்கான மாற்று திட்டம் என்ன, அதை யோசிக்கணும். அதை நோக்கிய நாங்கள் பயணம் தமிழக அரசுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதனால உடனடியாக நீங்கள் இதுக்கான ஒரு திட்டம். அருமை சகோதரருடைய நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியுது. உடனடியாக ஒவ்வொரு வாக்கியங்களிலும் முடிவு ஒரே கையெழுத்தில் லாட்டரி சீட் வச்சிருக்காங்க. எத்தனை தொழிலாளர்கள், எத்தனை லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க ஒரே கையெழுத்து. மக்களுக்கு பிரச்சனை இல்ல, அதுல பின்விளைவு என்னன்னு பாருங்க. அதுல அடிக்ட் இருக்காங்களா? அதுல கண்டிப்பா நீங்க சொல்றீங்க, அதுல வேலை பார்க்கறவங்க அடிக்ட் இருக்காங்க. 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 1 கோடி. நீங்க யோசிங்க, பின்விளைவு இதுல அடிக்ட். பாக்கெட் சாரத்தை ஒழித்தவர் செல்வி டாக்டர் ஜி. ஒரே கையெழுத்து 91ல வந்தவங்க ஒரே கையெழுத்து போட்டு அடிக்ட் இருக்காங்க. அவங்களுக்கு மனம் இருந்தார் அருமை சகோதரர் சொன்ன மாதிரி வந்ததும் ஒரே கையத்துல ஒழிப்போம் சொன்னவங்களுக்கு மக்கள் வாக்களிக்கல. படிப்படியாக குறைப்போம் என்று யார் சொன்னாங்களோ அவங்க ஒரு சிறிய இடைவேளை. முதல் படி என்ன, இரண்டாவது படி என்ன, மூன்றாவது படி என்ன, கடைசி படி எப்ப எட்ட போகுது, இந்த கால அட்டவணை வருமா வராதாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. திரு சிவலங்கோ எழுப்பியது போல படிப்படியான மதுவிலக்கு அப்படின்னு சொன்ன அதிமுக தான் மக்கள் ஆட்சியில் அமைத்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கான ரோடு மேப் விளக்கப்படணும் இல்லையா? சரி, உடனடியாக எல்லா 6000க்கும் மேற்பட்ட கடைகளை மூட முடியாது தான்.
ஏற்றுக்கலாம். ஆனால் முதல் படி இது, ரெண்டாம் படி இது, மூன்றாம் படி இது. முதல் கட்டத்தில் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் எல்லாம் கூட்டுவோம், டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இப்படி பெருக்குவோம், இந்த பார்களை இப்படி அகற்றுவோம். இந்த ஒரு ரோட் மேப் வந்து தெரிய வேண்டிய, இல்லை அரசு விளக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. கடைகளை ஐடென்டிஃபை, இந்த நம்பர்ஸ் இந்த பகுதின்னு கூட அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி எந்தெந்த கட்டை எது அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? இல்லை, மாண்புமிகு மறைந்த தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருந்திருந்தால் இந்நேரம் உங்களுக்கு அந்த ரோடு மேப்பு, அதற்கான திட்டங்களை எல்லாத்தையுமே சரியாக அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத சரி பண்ணி. அதிமுக அரசு வந்த போதே இந்த கேள்வி அதுதான் அவங்க வந்ததோட 500 கடைகளை மூடுனாங்க. அவங்க சொன்னபடி அடுத்த கட்ட நடவடிக்கையான வேலைகளை அடுத்து அவங்க செய்யணும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, மூன்றாம் கட்ட நடவடிக்கை என்ன, இறுதி கட்ட, அதுக்கான கலந்த ஆலோசனைகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கும். அமைச்சர் பெருமக்கள் மத்தியில் அதுக்கான பேச்சுகள் நடத்தப்பட்டிருக்கும். இல்ல அப்படி யோசிச்சு சொல்ல முடியுமா? இல்ல கண்டிப்பாக இல்ல. அதான் சொல்றேன்னா, இப்போ ஒரு திட்டம் நம்ம இதை செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அந்த திட்டத்தை வந்து உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியாக கொடுக்கும் போதே எல்லாரும் பேசியிருப்பாங்க. தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியாக படிப்படியாக நாங்கள் மூடுவோன்னு மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொல்ல போது அறிக்கையாக தருகின்ற பொழுதே அமைச்சர் பெருமக்களும் சரி, அதை உருவாக்கிய மற்ற கட்சியை சார்ந்தவர்களும் சரி, இல்ல அதான் கட்சியை சார்ந்தவர்களும் சரி, அதை எப்படி கொண்டு செல்வோம்ங்கிறதை பேசியிருப்பாங்க, பேசாம இருக்க மாட்டாங்க. அதனுடைய முதற்கட்டமாகத்தான் வந்தவொடனே முதல் கையெழுத்துல 500 கடையை மூடியிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் இருக்கு. அதை அந்த ஆர்டர் 2000 கடைகள் மூடப்படுமே தவிர மாற்றப்படாது, இன்னொரு இடத்துக்கு வராது அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்ல. அதாவது ஒரு விஷயத்துல நீங்க தெளிவாக இருங்க. அரசனுடைய முடிவு, சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர், அரசனுடைய முடிவு, அதை செயல்படுத்த வேண்டியது படிப்படியாக குறைப்போம். ஆனா 2000 கடையை நாங்க மூடுவோம் சொல்லிட்டு நாங்க சொல்லல, 500 கடையை மூடுவோம் சொன்னா சொல்லி இருக்கு. எங்கே சொல்லி இருக்கு? எங்க சொல்லி இருக்கு? தேசிய நெடுஞ்சாலை. அப்ப அங்க இருக்கிற கடைகளை கோர்ட்டோட உத்தரவு இன்னொரு இடத்துக்கு இந்த கடையை எடுத்துட்டு போங்கிறது இல்ல. தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிறது 2000 கடையை மூடுங்க. அதுதான் சொல்லிருக்காங்க. இடத்துக்கு மாற்றாம அப்படியே அப்படிங்கிறது உங்க கோரிக்கை இல்ல மக்களுடைய கோரிக்கை, உங்க உத்தரவாதம் கூட செவ இளங்கோவனுடைய கோரிக்கை இல்ல. அப்ப இப்படி அதிமுகவுடைய அரசாங்கத்துடைய லட்சியமும் கூட அதுதான். அதான் படிப்படியாக நாங்க மூடுவோம் தான் சொல்லி இருக்கோம். அதுல ஒரு மேஜர் ஸ்டெப், முதல் ஸ்டெப் உச்சநீதிமன்றம் வித்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ஸ்டெப். முதல் ஸ்டெப் 500 கடையை மூடி இருக்கோம். இரண்டாவது ஸ்டெப்புக்கு 2000 கடை மூடுறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க அதே சொல்றேன், உங்களுக்கு அதுக்கான ஆலோசனைகள் நடைபெறும். எப்படி மூடலாம், எப்படி என்ன டைம் இருக்கு உங்களுக்கு. 6000 கடையை மூடினா அதை படிப்படி அடுத்து 2000 கடையை மூடுறதுக்கான வாய்ப்பை ஒரு வசதியை உச்சநீதிமன்றம் செஞ்சு கொடுத்திருக்கு. உச்சநீதிமன்றம் அதற்குண்டான வரவு செலவு போக்குவரத்து அவங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல. அது தெரியுதா? இதனால ஏற்படக்கூடிய நஷ்டத்தை மத்திய அரசு கொடுத்துரும் மாநில அரசுக்கு, உடனே மூடிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வருமானத்தை பத்தி பேசல. ஆர்டர் போடுறது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுறது இல்ல, இரண்டுமே முக்கியம். மக்களுடைய நலனை வருவாயையும் பார்க்கணும். வருவாய் வருவாய் இல்லாம மக்கள் நலனை மக்கள் நல அரசு. அதனால அம்மாவுடைய அந்த திட்டம் செயல்படுத்தப்படும். 500 கடை மூடி இருக்கு. இப்ப உச்ச நீதிமன்றத்துடைய ஆணை 2000 கடையை மூடுங்க அப்படின்னு சொல்றது மாற்றப்படாது. அதான் மூடுங்கன்னு சொல்றது உச்ச நீதிமன்றம். மாநில அரசு ஒரு 500 மீட்டருக்கு தள்ளி அந்தந்த உள்ள பகுதியில் வைக்க மாண்புமிகு தமிழக முதல்வர், இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் அதை யோசிப்பாங்க. அதுக்கு என்ன செய்யணும், அமைச்சரவையை பேசி எப்படி செய்யணும் அப்படி செய்வாங்க. ரெண்டாவது, இந்த பார் நடத்துறது எல்லாமே ஆளுங்கட்சியினுடைய ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க. அதனால பார் இவங்க எல்லாருமே அரசியல்வாதிகள். அதனால இந்த வருவாயை இலக்க இவங்க தயாராக இல்லை. அதனால தான் ஒரு விஷயத்துல உச்சநீதிமன்ற உத்தரவிலும் ஒரு அரசாங்கம்
குற்றம் சாட்டக்கூடாது. அரசு இதெல்லாம் வருவாய். பேசக்கூடாது. இல்ல, அப்படி அதாவது இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் விடுறோம், ரோடு போட சொல்றோம், அவருக்கு வருவாய் இருக்குங்கிறதுக்காக தான் ரோடு போட சொல்றாங்க. இவருக்கு இல்ல, வருவாய் நீங்க இருக்குங்கிறதுக்காக ஏன் தான் அப்படி ரோடு போடுறாங்க. இல்ல, மக்களுக்கு அது ஒரு பொத்த கேடு பொதுவான விளைவிக்குது குற்றச்சாட்டா மது அப்படிங்கிறீங்க. நினைக்கிறேன். இல்ல, நீங்க சொன்னது ஒரு பொத்த பொதுவான குற்றச்சாட்டு, ஒரு ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்படணும். ஆமாங்க, இது வச்சிருக்கிற ஆலைகள் 12 ஆலைகள் தமிழ்நாட்டுல இருக்கிறது யார் வச்சிருக்கா? எல்லாமே அரசியல்வாதி தான் வச்சிருக்காங்க. யார் நீங்க பார் அப்படி நடத்துறது எத்தனை பேர் வச்சிருக்காங்க? அதாவது 4000 பார் நாங்க தகவல் பெற உரிமை சட்டத்துல வச்சிருக்கோம். அவங்க யார் நடத்துறாங்க? எல்லாமே ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க நடத்துறாங்க. இந்தியாவுல மதுவை தயாரிக்கக்கூடாது வருவாய் வருது. இந்தியாவுல அங்க மதுவை அரசியல் கட்சி நடத்துறவங்க தடை செய்யுங்க, ஆலைகள் மது மூலமா ஆலைகளை வருது. மூடுங்க, அவன் இலவசம் இந்தியாவுல கொடுக்கறதுக்கு மது இலவசம் ஆலைகளை வருது. மூடுங்க. மதுவிலக்கு கொண்டு எல்லாமே வரணும்னு நினைக்கக்கூடிய அரசாங்கமும் அந்த முடிவு எடுக்கலாம். அதான் சொல்றேன். நீங்க மதுவிலக்குக்கு இடம் கிடையாது. இல்ல, தமிழ்நாட்டுல படிப்படியாக ஏன்னா இவங்க வந்து அரசியல்வாதிகள் இவங்க அவங்களுடைய சுய லாபத்திற்காக தான் இன்னைக்கு இங்க வந்து அரச வருவாய் இல்ல, அதை தாண்டி அரச வருவாயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ 2000 கடை அதுக்கான மூடப்படும். மாற்று ஏற்பாடுகள் நாங்க சொல்லிருக்கோம். என்னென்ன முறையான வரி வருவாய்கள் உங்களுக்கு நீங்க ஒரு ஏற்பாடு சொல்லுவீங்க, அது வந்து ஏற்புடையதா பிராக்டிகலா அப்படிங்கறது அரசு பேசுவோம், நிர்வாகம் பார்க்கணும். அரசாங்கத்துல கொஞ்சம் பேசுவோம். இல்ல, அதுவும் ரொம்ப முக்கியமானது இல்லையா? இட்ஸ் a matter of concern அப்படிங்கறதையும் பார்க்கணும் இல்லையா? ஏற்கனவே பெரிய வருவாய் பற்றாக்குறை, பெரிய நிதி பற்றாக்குறை. அந்த சூழ்நிலையில திடீர்னு ஒரு 30% நிதி வருமானம் இதுல நிதி சரியுமா? பற்றாக்குறை காரணம் என்னன்னு பார்க்கணும். நீங்க பாட்டுல தேவையில்ல இலவசங்கள் இலவசங்கள்ல எவ்வளவு இன்னைக்கு வந்து நாங்க வந்து இந்த லேப்டாப் வருவாயில இலவசம் வந்து கொடுக்கறாங்க. எப்படிங்க? அது லேப்டாப் அது இலவசம் கல்விக்காகவும் விவசாயத்திற்காகவும் கொடுக்கறது எல்லாமே அது விட்டுருங்க. அது தவிர்த்து நீங்க என்னென்ன இலவசம் கொடுத்தீங்க? இன்னைக்கு ஆடு கொடுத்தீங்க, மாடு கொடுக்குறீங்க. அதெல்லாம் ஏழை எளிய தானே கொடுத்திருக்கோம். அப்ப வந்து இந்த மாதிரி ஏழைகளாவே நாங்கள் வைத்துக் கொள்வோம். இந்த மாதிரியான திட்டங்களை கொடுத்து அவர்களை ஓட்டை நாங்கள் விலைக்கு வாங்குவோம். இந்த நிலைக்கு இவங்க வந்துட்டாங்க. அதனால நீங்க இவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப இவங்க சொல்றாங்க, நாங்க வந்து எங்களுக்கு வந்து நாங்க படிப்படியாக நாங்க மதுவிலக்கு சொன்னதுனால எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. பல்வேறுபட்ட சமூக நல இயக்கங்கள் இந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக எடுத்து போக வேற வழியே இல்லாம அதிமுக இதுல அரசியல் இதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய தேர்தல் இதுல வந்து அறிக்கையில வந்ததுக்கான காரணமும் என்ன? மக்கள் இந்த பிரச்சனை இருக்குது உடனே மத்த எல்லாருமே மதுவிலக்குங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு பிரஷரும் காரணமா இருந்திருக்க கூடும். ஆனா மத்த எல்லாருமே உடனே மூடுறோம் அப்படின்னு சொல்ல, இந்த கட்சி மட்டும் படிப்படியா நான் சொல்றேன். நாங்க நீங்க சொல்றீங்க நான் வந்து 2021 மே வரைக்கும் இருக்கு. நாங்க 2020 மே வரைக்கும் நாங்க மீதி 63 மூடப்படும். அதுல மாற்று கருத்து இல்ல. கண்டிப்பாக படிப்படியாக இந்த மதுவிலக்கு கொள்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த 2000 அப்படிங்கிறது உடனடியாக செஞ்சிருக்க வேண்டிய ஒரு குறித்த கால அவகாசத்துக்குள்ள செய்ய வேண்டிய விஷயம். அது வந்து மாற்றப்படாமல் முற்றிலும் மூடினா சொன்னது போல பார்கள் மூடப்படுவது இவையெல்லாம் பிரையாரிட்டைஸ் பண்ண இல்ல. அது உண்மை, நீங்க சொல்றது உண்மை. இதை முந்தி அதிமுக அரசே அதை வந்து நாங்க படிப்படியா மூடுறோம்னு தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. அதனால அதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க, அது சம்பந்தமாக யோசிப்பாங்க, செயல்படுத்துவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப். இந்த ஒரு 2000 கடை மூடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அது எப்படி அணுகப்படுது? இது மாற்றப்படுதா, முற்றிலும் மூடப்படுதா? ஏன்னா செல்வி டாக்டர் ஜெயலலிதா மதுவிலக்கை தன்னுடைய கொள்கையாக இறுதி தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்து அதற்கான முன்னெடுப்பையும் செய்த ஒரு நிலையில முழுமையாக மூடப்படுமா? இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன? இவையெல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் முக்கியமான ஒரு விவகாரமாக முன்னெடுக்கப்படும். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.